ஹலோ கைஸ், நான் உங்க டிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டென்சே ஷிட்டாரா ஸ்லைம் சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீடைலையும் கவர் பண்ணிருக்கேன். இருந்தாலும் ஒரு சில இடம் விட்டுருப்பேன், ஏன்னா தேவையில்லாதெல்லாம் சொல்லியிருப்பானுங்க. அதனால யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி வாங்க, நம்ம ரொம்ப பேசாம கதைக்குள்ள போலாமா? இப்ப ஹீரோ பிடிச்சி நீங்க நல்ல வேலை பண்ணி ரீமரோ ஹீரோவோ. ஏய் அக்ரோ எங்க போயிட்டான்? அவ இன்னமும் கொஞ்சம் வேலையா இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் வரதுக்கு. ஓ, இதுல இருந்து எனக்கு நல்லா புரியுது, அவன் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா. ஆமா ரீமரோ, இப்ப அவன் கரண்டா அந்த கிளாடோட இன்வெஸ்டிகேஷனுக்காக பிரைமனோட கிளாஸ்களுக்கு போயிருக்கான். அந்த இடத்துல அவன் வாரோட பாலிசியும் அது மட்டும் இல்லாம பிரிசனர்ஸ் அதாவது சிறை கைதிகளையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். அவன் எங்க? நீ தானே அவனுக்கு இன்சார்ஜ்? ஆமா ரீமரோ, நீங்க சொல்றது சரிதான். அவன் அந்த இடத்துல வார் முடிஞ்சிட்டு பிறகு கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு வரேன்னு நினைக்கிறான். அந்த 3 பீஸ்டுகளுக்கும் ரெஸ்ட் கொடுத்துக்காக இவரு போயிருக்காரா? சரி காபிரோ இப்ப எங்க இருக்கான்? அவனா இப்போ கரெக்டா அந்த இடத்துல லேடி மலிமோட ஃபாலோவர்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க கூட போயிருக்கான். அவங்கள ஃப்ரெண்டு பிடிக்கிற வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்பனா அங்க இருக்கிற பிசினஸ் இவங்க எல்லாரையுமே நம்மளோட கண்ட்ரிக்கு வர வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பாத்துக்கலாமா? ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், நமக்கு நல்ல பேரும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆமா ரீமரோ, நீங்க சொல்றது சரிதான். நீங்க கவலைப்படாதீங்க. அந்த பிரிசனர்ஸ் எல்லாருமே கூட்டிக்கின்னு அந்த 3 பீஸ்டும் கூடவே நம்ம காபிரோவும் வரதா சொல்லியிருக்கான். என்னது அவன் கூட வா? ஆமா இன்னொரு பக்கம் நம்ம நண்பன் அவனும் நல்லா அங்க ஒருத்தான வேலை தான் பார்த்துன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வரப்போற பிரிசனர்ஸுக்கு தேவையான ஏற்பாடுகள் ரெடி பண்றதை பத்தி நம்ம ரீமரோவும் இவங்க கிட்ட சொல்லின்னு இருக்க. அவங்களும் மலிமு தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லின்னு இருக்க. ஹீரோவும் அவ அங்க பண்ண விஷயத்துல யோசிச்சு பார்த்துட்டு ஆமா இது எல்லாத்துக்கும் காரணம் அவளும் தான், அவ்வளவு ஒரு கேப்டனா நான் அதான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிச்சிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. அப்ப பார்த்தா நம்ம டேப்லவும் அந்த இடத்துக்கு ஒரு ப்ரூஃபுக்காக ஒரு லெட்டர் எழுதி அதை எடுத்துன்னு வந்திருக்கான். லார்ட் ரீமரோ, இத்தனை நாளா நம்ம நினைச்சது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு, இதாங்க அதுக்கான ப்ரூஃப். அந்த ஃபால்மத் கண்ட்ரி நமக்காக 1500 ஸ்டெல்லார்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா நான் எதிர்பார்த்ததை விட எப்படி தந்துட்டு இருக்காங்களே. ஒருவேளை இந்த ஃபால்மத் கிங்டம் பெரிய கிங்டமா என்ன? ஆமா, இல்ல முக்காவாசி அந்த கிங்கோட பர்சனல் ஃபண்டு தான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அந்த கிங்கு லம்பப்பட்ட 3 கண்டிஷன்ல ஒன்னுத்து நான் ஏத்துக்கினேன். அதுக்கப்புறம் அவனோட பதவியை விட்டு விலகி வேற எவனுக்கோ ஒருத்தனுக்கு அவன் பதவியை கொடுத்துட்டான். அதுவும் முக்கியமா அவனோட பையனுக்கு தராம வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டான். அதுதான் எனக்கு ஆச்சரியமே. ஓ புரியுது. நியூ கிங்கு இப்ப அந்த கேண்டத்துல வேற இருக்கானா, அவன் நமக்கு ஒத்து வருவானான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குது. இருந்தாலும் அவன் மேல ஒரு கண்ணு நான் வச்சிருக்கேன். உண்மையிலே சொல்லப்போனா இப்ப அந்த கிங்கோட பையன் வந்து இப்போ அந்த அரசவையோட த்ரோனுக்கு போல, இப்போ அந்த கிங்கோட பிரதர் தான் அந்த இடத்துக்கு போயிருக்கான். அப்ப இவனோட சிஸ்டமும் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆமா இவன் சொல்றது சரிதான். ஏன்னா அந்த கிங்கு இப்ப நடந்த எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பேற்றதுனால அவனோட பதவியை விட்டு விலகிட்டான். இதுக்கு பதிலா அவனோட பிரதருக்கு அந்த பதவியை கொடுத்ததுனால அவன் எந்த நிலைமையில என்ன பண்ண போறான்றது தெரியல. அந்த கிங்கு அதோட அந்த இடத்த விட்டு ஒரு சின்ன ரூரல் லேண்ட் கண்ட்ரி சைடு போயிட்டாரு. அதாவது அவனோட கண்ட்ரிக்கு பக்கத்துல இருக்க தி கவுண்டியரல் நோடல் மெகம்ஸ்ன்ற ஒரு லேண்ட் நோக்கி தான் போயிருக்காரு. இது நோடல்ஸா? அந்த இடம் தான்டா யோமோட சொந்த ஊரு. அவனோட வீடு அந்த இடத்துல இருக்குது. அப்பனா நீ கவலையப்படாத. அந்த கிங் வேற அந்த இடத்துல இருக்கிறதுனால யோமோ அவன் இடமும் அதே தான். இதன் வகையில எதனா ஒரு பிரச்சனை இருந்தா அது எல்லாமே அவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சமாளிச்சிடுவான். முக்கியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட இப்போ அவன் வேற கிங் பதவி விட்டு விலகிட்டால, இதனால அவனுக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்தா கண்டிப்பா யோம் வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவான். அதுதான் என்னோட பர்ஃபெக்டான பிளானே. அவ டேவ்லோவும் மைலார்ட் ஒரு முக்கியமான விஷயம் இந்த இப்பதான் ஞாபகம் வருது. வெஸ்டர்ன் ஹோலி சர்ச் வந்து ஏதோ ஒரு விஷயத்த முயற்சி பண்றதுக்காக இந்த ரேஷியம்ன்ற ஒருத்தனை கான்டாக்ட் பண்றானுங்க. இப்பதான் ஞாபகம், அந்த பிரீஸ்ட் மாதிரி ஒருத்தன் தானே, அவனை தானே? ஆமா, அந்த சர்ச் இப்போ ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுக்காக முயற்சி பண்ணுது. மேபி அது ஃபால்மத்துக்கும் நமக்கும் இடையில நடந்த அந்த வாரன்னு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட விசாரிக்கிறாங்களா என்னன்றது தெரியல. ஆனா பட் இவன் அதை கூட்டும் மதிக்காம போகல. அதனால நீங்க என்ன யோசிக்கீங்க? அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்துதான் அவங்க 3 பேரும் நமக்கான ஒரு முக்கியமான ஆளுங்க. அந்த சர்ச் தான் இப்போ நம்ம குறைச்சல் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். சரி பாக்கலாம் இரு, ஏன்னா பண்ணானுங்களா வல்டர் அனுப்பிச்சு விடுவோம். சரி இதை எடுத்துன்னு போயிட்டு என்ன பேசுறான்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துனோம். அதாவது அந்த ரேசியமும் அந்த சர்ச்சும் ஓகே மைலார்ட் அப்படின்னு அவனு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இந்த ஆவிலும் வந்துட்டு தலைவா ரீமரோ அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. யாருடா அவங்க? அந்த தலைவா இந்த பிரிசனர்ஸ் சொல்லுவோமே அவங்க தான் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க நிறைய மக்களும் வந்து இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல லம்ப ஹீரோவும் இவங்க எல்லாரும் கண்காணிச்சுன்னு இருக்க. அவங்க முன்னாடியே ரீமரோ அப்படின்னு 2 பேர் வர. அப்ப ஹீரோவும் ஹார்பிஸ்
ட்ரோஃபியா? ரொம்ப தேங்க்யூ வெரி மச் ரீமரோ. நீங்க பண்ற உதவி மிகப்பெரியது தெரியுமா? உடனே இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, எங்களால முடிஞ்ச ஹெல்ப் தான் நாங்க பண்றோம். சரி, எங்க நம்ம போபியோ காணோம்? போபியோவா? அவன் பிரிசனர்ஸ் பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணி வரான், அவங்க யாரும் தப்பிச்சு போறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால எங்களை முன்னாடி அமைச்சிட்டு அவன் இந்த வேலையை பார்த்துன்னு இருக்கான். அப்படியா? பாவம் போபியோ பயங்கரமான வார்த்தையை சொல்லி அவ்வளவு பயங்கரமா ஒர்க் பண்ண வச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவன் போர் அடிச்சு காஞ்சி போயிட்டு இருப்பான் பைபிள பார்க்கவே. என்ன மன்னிச்சிடுறா போபியோ. சரி விடுங்க, உங்களுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். இருந்தாலும் மிச்ச டீட்டெயில் எல்லாமே நான் பொறுமையா உங்களுக்கு சொல்றேன். அந்த டைம் காவிரோ வர ரீமரோ நான் வந்துட்டேன் அப்படின்னு அவனு சொல்ல, வாடா எப்பூரா போச்சு அந்த பேட்டில் எல்லாம் நல்லாதான் போச்சு ரீமரோ. அப்படியா? அவளை என்ன பண்றது, எங்களை விட அந்த டிராகன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால மலிமாவோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் எங்களால தோக்கடிக்க முடியல. எப்படியோ அவனா ஃப்ரெண்ட் பிடிச்சவனுங்களே. ஓ அப்படியா? ஆமாடா, மலிமோட ஃபாலோவர்ஸா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப பவர்ஃபுல் தான், அதனால எதிர்க்கலாம் முடியாது. இருந்தாலும் நீ முயற்சி பண்ணல, அதுவே எனக்கு போதும். ஆமா ரீமரோ, நான் நிறைய விஷயத்த அந்த பேட்டில் கத்துக்கணும் தெரியுமா? அது மட்டும் இல்லாம இந்தாங்க இந்த ஒரு விஷயத்த கொடுக்க சொன்னாங்க அப்படி சொல்ல. என்னடா அது? அப்ப பார்த்தா லெட்டர் இவனுக்கு வந்துருக்குது மலிம் கிட்ட. மலிம் தான் எழுதுறது. அதை பார்த்தா நான் தான் மலிமே, அடுத்த டைம் நான் உன்னை விசிட் பண்றதுக்கு வருவேன், ரொம்ப நாள் இருப்பேன், அது வரைக்கும் நல்லபடியா உன்னை பாத்துக்கோ, அடுத்த கூட வரப்போது கண்டிப்பா என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும் பாரு அப்படின்னு இவ்வளவு சொல்ல. இதை பார்த்து ஹீரோவோ என்னடா இவ எழுதி வச்சிருக்கா தெரியல தலைவரே, அதை நீங்க தான் பாத்துக்கணும். ஆனா அவங்க கூட நல்லா சேர்ந்து வேலை செஞ்சனால எனக்கு பிரசன்டா லேடி மலிம் ஒரு ஃபிஷ் வேற எனக்கு கொடுத்தாங்களா, அது சாப்பிடுவே செம்மையா இருந்துச்சு அப்படின்னு அவனு சொல்ல. அதுக்கப்புறம் அவனும் வேலையை பார்க்கறதுக்கு அந்த இடத்துல கிளம்புறான். இப்ப நகரமே திரும்பியும் நார்மலா இயங்குது. இதன் வகையில ரீமரோவும் அந்த இடத்துக்கு வந்து பாத்துன்னு இருக்கான். உன்னோட பக்கம் கூட இருக்கிற காவிடோ, ரீமரோ இங்க பாருங்க நம்மளோட சிட்டியா இப்போ சூப்பரா மாறிடுச்சு, மக்கள் எல்லாரும் நிரம்பி வழியிறாங்க. ஒரு நிமிஷம் அங்க பாருங்க என்னமோ வருது. அப்ப பார்த்தா அந்த இடத்துல கிளாட் தான் வந்திருக்கான், அதாவது அவருக்கு தான். அப்ப இது காபிலோ, இவன் பார்க்கவே கொஞ்சம் டயர்டா இருக்கான்பா. ஆமா அது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு நம்ம ரீமரோ சொல்ல. அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு வச்சு தனியா பேசினு இருக்கான். என்னடாச்சு? நான் கிளாடு, பட் உங்களோட சக்சஸர் நான் கிடையாது, உங்களோட ரெஸ்பெக்ட் நான் அங்க இடத்துல குவாத்திட்டேன். என்னடா சொல்ற? ஆமா ஆக்சுவலி அங்க நடந்தது என்னடா, அங்க இருக்கிற மொத்த எல்லா பிரிசனர்ஸையும் ஒன்னா சேர்ந்து வழி நடத்தலாம் சொல்லிட்டு நான் பாட்டுன்னு ஒரு ஸ்கெட்ச போட்டு அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணா, அங்க இருக்க ஒவ்வொருத்தரும் தட்ட கருவாத ஒருத்தனை கூட நான் சொல்றது புரியல. அதுக்கப்புறம் எனக்கு புரிய வந்தது என்னன்னா, நான் ஒரு ஆர்க்க இருக்கிறதுனால நான் சொல்ற விஷயங்களை என்னோட குழுவினர், அதாவது என்னோட இனத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் நல்லா புரியுது தவிர நான் சொல்ற விஷயங்கள் மத்த இனத்தை சேர்ந்தவங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேது. அதுதான் பிரச்சனைங்க. இதனால நிறைய பேர் படிக்காதவங்களும் இருக்கானுங்க, அவனுக்கு சுத்தமா கூட நான் சொல்ற விஷயத்த மதிக்கவே கிடையாது. சரி உர்றா அங்க இருக்கிற பீப்புள்ஸ் நிறைய பேருக்கு படிப்பறிவு இல்லாதனாலதான் நீ சொல்றதுல புரியாம இருக்கும். ஆனா நீ ஒரு நல்ல ஒர்க்கர் தான், அதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணாத. சரி எனக்கு வேணா வாயா ஒன்னா போய் சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூட, கண்டிப்பா நான் வரேன் உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டுன்னு அதுக்கப்புறம் அங்க போக அந்த இடத்துல இந்த ஃபாரஸ்டோட கார்டு கிட்ட தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல அவங்க இதுதான் நடந்ததா கார்டு, சரி இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதரா, பாத்தியா நான் இதுதான்டா சொன்னேன், நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், சந்தோஷமா ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ போய் யோசிக்கிறான், ஆமா இவன மாதிரி தான் நானும் இருந்தேன், நான் சொல்ற விஷயங்கள் எனக்கு கீழே இருக்க ஜூனியர்ஸுக்கு வேலை செய்யும் போது சொன்னா கூட ஒருத்தனுக்கும் புரியாது, அதை நான் அவனுக்கு பண்ணி தான் காமிக்கணும். இன்னொரு பக்கம் நான் சொத பண்ணனா என்னோட பாஸ் எல்லாம் டென்ஷன் ஆவானுங்க. அது எல்லாமே ஒரு நல்ல நிலைகள் அந்த லைஃப்ல. ஆனா அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இப்போ. அதுக்கப்புறம் ஹீரோவும் நம்ம ஷீன் கூட மார்க்கெட்ல நடந்து வந்துருக்க அந்த டைம் இந்த காப்ளினோட லீடரான அவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்கதான் இருக்கீங்களா, இப்ப மெர்ச்சன்ட் எல்லாமே திரும்பி நம்மளோட டவுனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, இது எல்லாத்துக்கும் நன்றி அந்த சார் ஃபுசுக்கு தான் சொல்லணும், அவங்க வந்து போறதுக்கு நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களே, இது நல்ல விஷயம் தான், நம்மளோட டீபல் ஆர்மி நல்ல க்ரோவ் பண்ணிக்குதுல. ஆமா நல்ல வேலை, அவங்க நம்ம டெம்பஸ் நாட்டு கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால ஓரளவுக்கு அமைதியா தான் போகுது. சரி விடு அவங்க நல்ல விஷயம் தான் நமக்கு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்பி அவனோட வீட்டுக்கு வந்துட்டு இவங்க கிட்ட ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பத்தி பேசினு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போறன்றத, நீங்க ஒரு சர்வே நமக்காக ரெடி பண்ணணும், நீங்க உங்க கூட கிளாடியும் கூட்டணுவாங்க, அவன் இப்ப கொஞ்சம் ஃப்ரீ தான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது லாட்ரீமரோ. அப்ப என்னாச்சு, இப்போ இந்த இடத்துல ஜூரா ஃபாரஸ்ட் இருக்குதா, இந்த இடத்துல நமக்கான இந்த ஜூரிஸ்டிரேஷன் இருக்கு, அது பக்கத்துல தாண்டி போனா குஷா மவுண்டன்ஸ் இதோட பார்டர் அமைஞ்சிருக்குது. அந்த இடத்துல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அங்க இருக்கிற ஆளுங்க ரொம்ப பயங்கரமான ஆளுங்க, ஏன்னா டெங்குல இருக்காரு. என்னடா சொல்ல வர, ஒழுங்க சொல்லு. டெங்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான், ஃப்ரெண்டா இருக்கவங்க கிட்ட ஃப்ரெண்டா இருப்பானா, அது மட்டும் இல்லாம அவன் வாரியரோட இனத்தை சேர்ந்தவன், ஈவன் நம்மளோட லேடி ஃப்ரேவும் அவங்கள அவாய்ட் பண்ணிருக்காங்க. அதனால நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, அதை மட்டும் நம்ம விட்டுலாமா, என்ன சொல்றீங்க? இருற ஒரு நிமிஷம். அப்ப இந்த இடத்துல தலைவன் நான் போறேன், கண்டிப்பா நம்ம டீமன் லார்டு புகழ எந்த இடத்துக்கு நான் கொண்டு போவேன். சரிடா நீயும் போறதுனா போ. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்துட்டு இரவு அவங்களை அமுச்சு வைக்க இப்ப தனியா யோசிக்கிறான், நாளைக்கு ஒரு மீட்டிங் போட்டே ஆகணும், அதுல எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள், சாரிப்பா சடனா ஒன்னு வர வச்சதுக்கு, பரவாயில்ல லாட்ரீமரோ நீங்க எனக்கு கூப்பிட்டதுல பிரச்சனையே கிடையாது அப்படின்னு இந்த வயசானவர் கூப்பிட்டு தான் சொல்லியிருக்கான். கிளாட் பரவாயில்ல, முன்னத்தை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்ண போறேன். என்னது? அது கிளேமனோட அந்த லேண்ட பத்தி தான். அதுல பப்பட் நேஷன், அங்க ஒரே ஒரு குழுவை சேர்ந்தவங்க தான் இப்போ வாழ்ந்துன்னு இருக்காங்க, அதாவது அந்த டார்க் ஹெல்ப்ஸ் தான். அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்ப மெயின்டைனிங்கும் மேனேஜிங்கும் அந்த பேலஸ்
பேலஸால கிரவுண்ட்ல நல்லபடியா நடத்துறாங்கன்றது தெரியல. சரி அப்ப என்ன பண்ணலாம்? இல்ல அந்த டிஸ்டர்வ் எல்ஃப்ஸ் வந்து அவங்களோட ஓமே கிங்டம் ஆஃப் எல்ஃப்ஸ் தான். அப்பனா அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரையா? எனக்கு நல்லாவே தெரியுது. அப்ப இவனோட பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டு ஹீரோவும் சரி நான் அதை பாத்துக்கிறேன், இது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்க ஸ்டார்ட் பண்ண எல்லாரையும் வர வச்சிருக்கான். சாரி கைஸ், உங்க எல்லாருக்கும் இந்த இடத்துக்கு இப்ப திடீர்னு வர வச்சிருக்கு. ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நான் ஒரு டீமன் லார்டுக்கு ப்ரொமோட் ஆயிட்டேன். ஏ கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளு சொல்ல எவனும் கொஞ்சம் வைக்கப்பட ஃபைனலி நீங்க கிடைச்சதை செஞ்சுட்டீங்க. ஆமாமா நீங்க உண்மையிலே அமேசிங்கான ஆளு. அப்ப ஷீனோ இதுக்கப்புறம் கேட் ட்ரீமரோட ஏறாதான் நடக்க போகுது. அந்த இடத்துல நான் கூட சொல்லவா, நான் இப்போ உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கான காரணமே நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த என்டையர் ஜூரா ஃபாரஸ்டையும் நம்ம தான் ஆள போறோம். ஐ மீன் ரூல் பண்ண போறோம்பா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாக்காவே. ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய பிரச்சனை இருக்குது, இருந்தாலும் அது எல்லாம் நம்ம சால்வ் பண்ணி இந்த ஜூரா ஃபாரஸ்டையே ஆள போறோம். என்னடா ஆச்சு அமைதியா இருக்கீங்க, என்ன தப்பா சொல்றேன்னா? அப்ப காப்ளின் இடத்தோட தலைவனும் ட்ரீவரோ இந்த மொத்த ஃபாரஸ்டையுமா ஆளணும்ன்றீங்க? உண்மையிலேயே? ஆமா உண்மையாவா சொல்றீங்க? நீங்க சொல்றது பார்த்தா இன்க்ளூடிங் அந்த எல்லாத்தையும் முக்கியமா அதர் சைடுல இருக்க அந்த ரிவரையும் தானே? ஆமா அதுதான். அது என்னடா பிரச்சனை? எக்ஸாக்டா எந்த ப்ராப்ளம்லாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த இடம் ஃபுல்லாவே நீங்க ஆள போறீங்களா? அந்த ரிவருக்கு அந்த சைடுல இருக்கிறவங்களோட இடம் வந்து ட்ரையட்ஸ் டொமைன். அந்த இடத்துல அவங்க கஷ்டப்பட்டு அந்த ஃபாரஸ்டையை முழுசா உருவாக்கி இருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு புது டீமன் லார்டு வந்து அவங்களோட இடத்த ஆட்சி பண்றதுனால அவங்களுக்கு மன சங்கடம் ஏற்பட்டு நமக்குள்ள சின்ன பிரச்சனைகள் உருவாகலாம். அப்ப இந்த ஸ்மித்தும் ஆமா டீமன் லார்ட், எனக்கு தெரிஞ்சு இவன் சொல்றதையும் கொஞ்சம் நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அந்த காடு முழுக்கவே நேச்சுரல், அதாவது இயற்கையால உருவான நிறைய ரிசோர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம இந்த மொட்டை காட்டையும் ஆளும் போது அந்த மக்களுக்கும் அந்த ஃபாரஸ்டுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இன்னும் மக்கள் வாழ்ந்து தான் இருக்காங்க. இப்போ அப்பனா அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம வேணா பர்மிஷன் வாங்கலாமே அப்படின்னு ரீமரும் கேட்க, ஆமா டீமன் லார்ட் நீங்க தான் இப்ப ஆபீஷியலா ஒரு டீமன் லார்டா இருக்கனால அதெல்லாம் ஈஸியா பண்ணலாமே. அப்ப கேட்க இவ்வளவு தடங்கள் சொல்றானுங்க. இல்ல நீங்க ஃபீல் பண்ணாதீங்க டீமன் லார்ட், ஏன்னா நீங்க தான் சிம்பிள் ஆஃப் தி பவர். அது மட்டும் இல்லாம நம்ம காபிரோவும் ஆமா ஈவன் நாங்களே லிசர்ட் மேன் தானே, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பே நாங்க தான், நீங்க கவலையப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன், உங்களுக்காக நான் இருக்கேன் சப்போர்ட்டிவா. காபிரோ சொல்ற விஷயத்தையே புரிஞ்சுக்க மாட்டேன் எப்ப பார்த்தாலும். வேற யாராச்சும் எதனா ஒரு ஐடியா சொல்லுங்கப்பா, நம்மளோட டவுனை இன்னும் பெருசு பண்ணணும், அதுதான் என்னோட இப்போ ஆசையே. அதுக்கப்புறம் இதுக்கான முயற்சிகளை நீங்க தான் எடுக்க போறீங்க. ஆமா ரீமரோ, ஆனா ஏற்கனவே இந்த இடத்துல நிறைய பேர் வாழ்றாங்க, ஒண்ணுமே இந்த இல்லாம அந்த காட்டுல வேற நிறைய மக்கள் இன்னமும் இருக்காங்களே. ஏன்பா இந்த இடத்துலயே பாப்புலேஷன் அதிகமாறதுனால நம்மளோட கண்ட்ரியை ஒன்னும் பெருசு பண்றதுனால நமக்கு தானே அது அட்வான்டேஜ். எந்த அளவுக்கு நம்மளோட டவுனை நம்ம விரிவாக்க மாட்டாங்களோ எல்லைகளும் விரிவாகும், நம்மளோட அனுபவங்களும் அதிகமாகும், நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முக்கியமா இதனால நான் வெல்கம் பண்றதுக்காக மலிமையும் கூப்பிடலாம். சரி விடுங்க, இப்போ இதெல்லாம் பண்றதுக்காக ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நம்ம பண்ண போறோம். ஃபெஸ்டிவலா? சரி பண்ணலாம் அப்படின்னா. ஆமா அதுல எல்லா விதமான பீப்புள்ஸும் யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். ஓகே அப்படின்னு எல்லாரும் சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும், பிடிச்சிருந்த வழி போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிருக்கும். நம்ம ஹீரோ டேப்ல கொடுத்த வேலையை அவன் கணக்கு ஜிதமா முடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த கிங் வேற ஒரு நாட்டுக்கு வேற போயிட்டான். அந்த நாட்டுல தான் யோமும் இருக்கான், அவன் வேற அவனை பாத்துக்கணும்ன்றான். இன்னொரு பக்கம் இந்த சர்ச்சு வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணுது. கூடவே இப்ப ஹீரோவும் இவனு நாட்டுக்கு அந்த வாரில நிறைய பேரை பணைய கைதியை பிடிச்சி வச்சவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கான். இன்னொரு பக்கம் இந்த டவுனோட எல்லைகளை விரிவுபடுத்தி பெரிய கண்ட்ரியா டெம்பரேச்சர் மாத்த போறோம் போல. கூடவே அதுக்கான ஏற்பாடெல்லாம் இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் வேற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கான். அதனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத பொறுமையா பார்ப்போம். சரிங்க, இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுப்போமா?